இவர பாருங்க, ஏதோ ஒரு மிஷின்குள்ள இருந்து தலைய மட்டும் வெளியில நீட்டிட்டு இருக்க மாரி தெரியுதா? ஆக்சுவலி அந்த மிஷின் தான் அவரோட உடம்பே. கிட்டத்தட்ட 76 வருஷம் அந்த மிஷினோட உதவியோட தான் இவர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் யாரு? அவருக்கு என்னாச்சு? அறிவியல் எப்படி அவர் உயிரோட இருக்கிறதுக்கு உதவிச்சு? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கிட போறோம். வாங்க. உங்களோட ஸ்க்ராலிங் டைம்ல சிம்பிளான சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இவரோட பேரு பால் அலெக்சாண்டர். இவர் 1946ல அமெரிக்கால இருக்கக்கூடிய டெக்சாஸ்ல பிறந்தாரு. அவருக்கு 6 வயசு இருக்கும்போது அவர் போலியோவால பாதிக்கப்பட்டு அவரோட கழுத்துக்கு கீழ ஃபுல்லாமே பேரலைஸ் ஆயிருச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவரோட தலையை மட்டும் தான் அவரால் அசைக்க முடியும். சுவாசிக்க கூட முடியாம உயிருக்கே ஆபத்தான நிலைமையில இருந்தாரு. அவரோட பேரண்ட்ஸ் அவரை டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய பார்க்லேண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து இயந்திர நுரையீரல் மூலமா அவர் சுவாசிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு போர்ட்டபிள் ஜெனரேட்டர் மூலமா அந்த இயந்திர நுரையீரலை செயல்பட வச்சு அதை வீட்டுக்கு கொண்டு வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த இயந்திரத்தோட உதவி இல்லாம சுவாசிக்கிறதுக்கு அவர் பயிற்சி மேற்கொண்டு இருந்தாலும் அவரால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. வாழ்க்கை பூராவும் அந்த இயந்திர நுரையீரலை நம்பி தான் அவர் உயிர் வாழ்ந்தாகணும். இவர் பாத்தீங்கன்னா த மேன் வித் அயன் லங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அயன் லங் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பிரஷர் வென்டிலேட்டர். இது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அடைக்கப்பட்ட பெட்டிக்குள்ள காற்றழுத்தத்தை கட்டுப்படுத்தி நம்மளை சுவாசிக்க தூண்டுற வேலையை செய்யும். இந்த சூழ்நிலையிலையும் அவர் ஹோம் ஸ்கூலிங் மூலமா ஸ்கூல் முடிச்சு டிகிரி முடிச்சு ஒரு லாயர் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 8 வருஷமா கஷ்டப்பட்டு தன் வாயில ஒரு குச்சி மூலமா கீபோர்ட்ல தட்டி தட்டி டைப் பண்ணியும் தன்னோட ஃப்ரெண்ட்ட டிக்டேட் பண்ணி எழுத வச்சும் ஒரு புக்கையே எழுதி முடிச்சிருக்காரு. இவர் ஒரு டிக்டாக் செலிபிரிட்டி. இவருக்கு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கொரோனா காலத்துல தொற்று ஏற்பட்டு கொஞ்ச நாள் மருத்துவமனையில இருந்தாரு. அதுக்கப்புறம் கடந்த மார்ச் 2024ல தன்னோட 78வது வயசுல அவர் உயிரிழந்தார். 1952ல இருந்து சுமார் 72 வருஷம் இந்த இயந்திர நுரையீரல் மூலமா உயிர் வாழ்ந்தனால இவர் கின்னஸ் ரெக்கார்டையும் படைச்சிருக்காரு. இந்த இயந்திர நுரையீரலை பயன்படுத்தின ஒரே ஆள் அலெக்சாண்டர் பால் மட்டும் கிடையாது. மார்த்தா அண்ட் லில்லார்ட் அப்படிங்கிற ஒரு பெண்மணியும் 1953ல இருந்து பயன்படுத்திட்டு வராங்க. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இவரும் பாத்தீங்கன்னா போலியோ நோயால பாதிக்கப்பட்டு இயந்திர நுரையீரலை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. போலியோ நோய் பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒழிக்கப்பட்டு விட்டாலும் இந்த கொரோனா தொற்று வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டு சுவாசிக்க முடியாம கஷ்டப்படுறதுனால இந்த வென்டிலேட்டர் அப்படிங்கிற ஒரு இயந்திரத்தை இந்த நுரையீரல் இயந்திரத்துக்கு மாற்று இயந்திரமா இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். வெறும் தலையை மட்டுமே வச்சு சாதிச்ச இந்த மனுஷனை பார்க்கும்போது நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிறது தான் தோணுது. உன்னால பறக்க முடியலையா? ஓடு. உன்னால ஓட முடியலையா? நடக்கவும் முடியலையா? தவழ்ந்தாவது உன் இலக்கை நோக்கி நகர்ந்துகிட்டே இரு அப்படின்ட்டு மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த அலெக்சாண்டரால சாதிக்க முடியறப்போ ஏன் உங்களால முடியாது? உங்க இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.